මේ උදෑසන ස්වාමීන් වහන්සේ තිබෙනවා. හලෙලුයා ශලෝමි. මං කියන එක ඇහෙනවනේ සෙන්සම් බ්‍රදර්. ඔව් ඇහෙනවා බර් ඇහෙනවා. ශලෝමි පරිවර්තනය කරන්නේ. Okay. right. මේ උදෑසන ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛත්වය අප සමග තිබෙනවා. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. අපි ඉන්න ස්ථානයන් වල එක මොහොතක් අපේ දෑත පියලට ඔසවලා நாங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு சில நிமிடங்கள் எங்களுடைய கரங்களை உயர்த்தி අපේ ස්වාමීන් වහන්සේට කියමු ස්වාමිනී ඔබට ස්තුතියි. நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவருக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி. කාටවත් නැති වරප්‍රසාදයක් ඔබ වහන්සේ මට ලබා දුන්නට ස්තුතියි. ஆண்டவரை யாருக்குமே இல்லாத ஒரு சிலாக்கியத்தை நீர் எனக்கு கொடுத்தபடியால் நன்றி. නිරාහාරයෙන් ඔබගේ ශුද්ධ පාමුල ගත කරන්න ස්වාමිනී මට දුන්න මේ අනාර්ග කාලය නිසා ස්තුතියි. ஆண்டவரே உபவாசத்தோடு ஆண்டவரை இருக்க கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. හලෙලුයා ප්‍රශංසා කරනවා මේ උදෑසන මගේ ස්වාමිනී. உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மால் நான் சுவாசிக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன் நாதா. உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மால் நான் சுவாசிக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன் நாதா. நேற்று என்றும் நேற்று என்றும் ඔබට මාපෙම් කරමි, ඔබේ හුස්මෙන් දිවි ගෙවමි, ඔබව විශ්වාස කරම් සමිදේ. ඔබට මාපෙම් කරමි, ඔබේ හුස්මෙන් දිවි ගෙවමි, ඔබව විශ්වාස කරන් සමිදේ. සිටියා සිටින්නා ඔබ කවදාවත් වෙනස් නොවේ. සිටියා සිටින්නා ඔබ කවදාවත් වෙනස් නොවේ. උම්මයි நான் நேசிக்கிறேன், உம்மால் நான் சுவாசிக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன் நாதா. உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மால் நான் சுவாசிக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன் நாதா. நேற்று இன்று என்றும் நீ மாறாதவா. நேற்று இன்று என்றும் நீ மாறாதவா. ஆவியானவரே 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 நேற்றும் இன்றும் என்றும் நீ மாறாதவா. நேற்றும் இன்றும் என்றும் நீ மாறாதவா.
ආත්මෙනි සුද්ධ ආත්මෙනි සුද්ධ ආත්මෙනි සුද්ධ ආත්මෙනි සිටියාපු සිටිනා ඔබ කවදාවත් වෙනස් නොවේ සිටියාපු සිටිනා ඔබ කවදාවත් වෙනස් නොවේ මේ උදෑසන අපි නිස්ථානයන් වල අපේ දෑතිරට ඔස්සෝලා කියමු ස්වාමිනී මම ඔබට ආදරේ இந்த காலை நாங்கள் இருக்கிற இடங்களில் எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா සිටියාපු සිටින්නව මතු සිටින්නව සර්ව බලධාරී යේසුනී මම ඔබට ආදරේ இருந்தவரும் இருப்பவரும் இனிமேலும் வருவருமாய கர்த்தரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா ස්වාමිනී ඔබගේ අභිමුඛත්වය මම ඉන්නේ ස්ථානය තුල වගුරුවන්න ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை இந்த நேரத்திலே நாங்கள் இருக்கிற இடத்திலே நீர் ஊற்றுவீராக Hallelujah. Thank you, Jesus. ஆராதனை ஆராதனை தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம் ஆராதனை ஆராதனை உம்மையோடு ஆராதிக்கின்றோம் That also me. ஆராதனை ஆராதனை நாமதேவி நாமதேவி சுதவாத்மயத்தின்னேவி நாமதேவி நாமதேவி over Sabbath நாமதின்னேவி na 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 சத்திய தேவனே தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம் நித்திய தேவனே உம்மையோடு ஆராதிக்கின்றோம் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 சத்திய தேவி தேவ சுத ஆத்மாயின் நமதின்னேவி சதாகல் தேவி தேவ ඔබ සැබවින්
නමදින්නේමි නා 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 උදෑසන ස්වාමිනී මම ඔබට නමස්කාර කරනවා இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன். මගේ මුළු සිතින් මගේ මුළු ආත්මෙන් මම ඔබ වහන්සේට නමස්කාර කරනවා ஆண்டவரே என்ற முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நான் உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. ස්වාමිනී අද මම ජීවත් වෙන්නේ ඔබගේ කරුණාව නිසායි ஆண்டவரே நான் இன்றைய தினத்திலே வாழ்வது உம்முடைய கிருபையினாலே மாத்திரம் அப்பா. අපි හැමෝම ඉන්නා වූ ස්ථානය තුල එක වතාවක් අපේ දෑතියලට ඔසවලා நாங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு நிமிடம் எங்களுடைய கரங்களை நாங்கள் உயர்த்தி අපි කියමු ස්වාමිනී අද මම හුස්ම ගන්නෙ මම අද ජීවත් වෙන්නේ ඔබගේ කරුණාව නිසායි நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே நான் இன்று சுவாசிப்பது ஆண்டவரே நான் ஜீவிப்பது உம்முடைய கிருபையினாலே மாத்திரம் அப்பா. ඒවා ශම්මා ඔබ මාත් එක්ක ඉන්න නිසායි මම අද ජීවත් වෙන්නේ ස්වාමිනී யெகோவா ஷம்மாவாகிய கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருப்பதினாலே நான் இன்றைய தினத்திலே ஜீவிக்கிறேன். මේ උදෑසන මට ඔබ දැනෙනවා ස්වාමිනී ஆண்டவரே இந்த காலை நேரத்திலே நான் உம்மை உணர்கிறேன் அப்பா. වාසගේ ක්‍රියාව ස්වාමිනී මගේ ජීවිතේ මගේ ආත්මය මගේ හදවත ස්පර්ශ කරන එක මේ උදෑසන මට දැනෙනවා ஆண்டவரே உடைய கிரியை ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீ தொடுவதை நான் காண்கிறேன் அப்பா. යේහෝවා ශම්මා අප සමග සිටින දෙවිදා යේහෝවා ශම්මා මා සමග දෙවිදා යේහෝවා ශම්මා यहोवा यहोवा शम्मा यहोवा यहोवा शम्मा यहोवा शम्मा हालेलुया यहोवा शम्मा मैं उदासन मम ඔබට නමස්කාරය පුද කරනවා हालेलुया रिकाबारिया चरला बरा ඔබ මා සමග ඉන්න නිසා ඔබට ගෞරව කරනවා ස්වාමී हालेलुया මේ නිරාහාරය ආපදාවට විරුද්ධව ක්‍රියා කරන හැම බාධාම හැම අන්ධකාරයේ අඳුරක් අපි යේසුස්ගේ නාමයෙන් මේ උදාසන කඩනවා මේ උදාසන අපි මේ බාධා පිළිදිනවා हालेलुया සාතන් ඔබට අණ කරනවා කලයව හැම බාධාවක් වරක් रिकाबारियांतर नमश्शेरे नमः हालेलुया प्रशंसा बेवा उपमा सीटीन निसा आदमा जीवत्पन्ने उपमा तामुक सीटीन निसा आदमा जीवत्पन्ने यहोवा यहोवा शम्मा यहोवा यहोवा शम्मा यहोवा शम्मा स्तुति बेवा स्वामी අපිට ගමෝදන් අපි හැමෝම අන්මියුට් කරලා අපි ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරමු දෙකම කඩකින් අපි සියලු දෙනා
நாங்கள் துதிப்போம். ஆண்டவரை நாங்கள் துதிப்போமா, எல்லாருமே ஒரே குரலோடு நாங்கள் துதிப்போம். ஹalleluya. ஸ்ரீ ஹலரப ஷதரலர கதுரலரப ரியாந்தரே கலரப ஷதரலரப ரிபரியாந்தரே பரபலரப ஷதர கலரப. ஓ சுவாமியே, அபியோகத்தை கிருபைகளுக்காக செய்கிற நல்லவர் நல்லவர் நல்லவர், துதிக்கு பாத்திடர், மகிமைக்கு பாத்திடர், மகிமைக்கு பாத்திடர் ஆயிருக்கிறேன். ஒரு பரபரியாந்தே பரபலரப ஷதரலரகலரப ஓ சுவாமி, அப்பட்ட ಗುರುಪ್ರಭ ಓ ಯಕ್ಷ ಸಾಧನ ಸಿಯಲು ಆಯುಧವಿನವ ಓ ಸಿಯಲು ಪರಾಕ್ರಮ ದಾನಿಯ ಓ ಸಿಯಲು ಅಧಿಕ ಬರಬಲರಬ ಓ Hallelujah, hallelujah, hallelujah. நிராகார உபவாசமான பெண்ணார். ஆண்டவரே, இந்த 21 நாட்கள் இந்த உபவாசத்தை நீர் எனக்கு வழிகாட்டுவீராக. சுவாமினி உபவாசமாட்ட பெரட்டுவ கமல் கரான். கர்த்தாவே, நீர் எனக்கு முன்பதாக செல்லுவீராக. இதேதோ பால்லகன சுவாமினி மடமாக பெண்ணான். ஆண்டவருடைய கரத்தை நீர் பிடித்துக்கொண்டு எனக்கு நீர் உதவி செய்வீராக. நாங்கள் எல்லாரும் ஒரு விஷயங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம். அன்பான தேவன் என்னோடு அது போதும் நண்பான்பிலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்பான்பிலே. प्रेमये देवी तुल्मा समगई ऐसा है दिव्य पुरा. प्रेमये देवी तुल्मा समगई ऐसा है दिव्य पुरा. சுவாமினி மே உதாசன உபவாச போமாக பெண்ணார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களை வழி நடத்துவீராக. சுவாமினி திரு கால வேள அவசியம் உபதாசன பாராய். ஆண்டவரே, காலங்களை உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். சுத்தாத்மன நோசமாக பெண் ஆசீர்வாதக்கராங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு வழிகாட்டி ஆசீர்வதிப்பீராக. இயேசு சுவாசிக பலவந்த நாமே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். ஆமென், ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் நல்ல ஒரு துதிக்குழாய் கடந்து சென்றோம் என்று சொல்லி අපි විශ්වාස කරනවා යහපත් නමස්කාරයක් තුළට අපි ගමන් කරා කියලා. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරන සේක්වා. இந்த காலை வேளையில் நாங்கள் உபவாசம் சம்பந்தமான சில காரியங்களை நாங்கள் தியானித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். අපි මේ උදෑසන නිරාහාරය පිළිබඳ යම් කිසි දේවල් අපි මෙනෙහි කරමින් අපි ආඥා කරන්න යනවා. விசேஷமாக அநேகர் உபவாசம் இருக்க சொல்லியிருந்தார்கள். டைமிங் மாலை 6 மணி நினைச்சாங்களோ தெரியாது. සමහර බොහෝ අය නිරාහාරව ඉන්න ඒගොල්ලෝ සූදානම් වුණ අපිත් එක්ක ඒගොල්ලෝ හවස 6 කියලා හිතුවද දන්නේ නැහැ. ஆனால் இந்த இடத்துல வந்து உபவாசத்துல 10 பேர் இருக்கிறதை குறித்து நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ඇත්තටම නිරාහාරය තුළ මේ ස්ථානයේ 10 දෙනෙක් හරි සිටීම ගැන අපි සන්තෝෂයටපත් වෙනවා. ஆமென். நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த உபவாச கூட்டம் வருகின்ற 15 செப்டம்பர் வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாய் இதே நேரத்தில் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்போம். අද අපි මේ ආරම්භ කරන්නා මේ නිරාහාර යාඥාව සැප්තැම්බර් 15 වෙනකන් නොකඩවා අපි යාඥා කරනවා. ஆமென். நீங்க இணைந்து கொள்ளுங்க. உங்களோட உபவாசம் இருக்க விரும்புகிறவர்களை நீங்க அழைத்துக் கொள்ளுங்க. எனக்கு கட்டாயப்படுத்த வேண்டிய காரியம் அல்ல. சகல விரும்பி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம்.
ඔබත් සහභාගී වන්න ඒ වගේම අනිත් අයවත් සහභාගී කරවන්න निराहारව ඉන්නවා කියන එක ඇවිල්ලා බල කරලා කරන දෙයක් නෙමෙයි ඔබත් ආසාවෙන් කැමැත්තෙන් निराहारව සිටින්න. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். நாங்கள் உபவாசம் இருப்பது வந்து எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய சரீரத்துக்கு வந்து அது ஒரு பலவீனமா இருந்தாலும், பட்டினியா இருந்தாலும், ஆவியில வந்து ஆத்துமாவுக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. අපි निराहारව සිටීම අපේ මාංශයට ඒක දුර්වලතාවයක් කුසගින්නේ අපි සිටියත් අපේ ආත්මයට ඒක ඇවිල්ලා බලයක්. ஆமென். ஹalleluya. தொடர்ச்சியாய் நீங்க விடாமல் தொடர்ச்சியா 21 நாள் வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. නොකඩවා ඔබ අත්හරින්නේ නැතුව දවස් 21 වෙනකන් ඔබ යාඥා කරන්න. ஆமென். முடிவில் நானும் நீங்களும் நிச்சயமாக கர்த்தருடைய மகிமையை காண முடியும். අවසානයේදී ඔබටත් මටත් පුළුවන් දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්නට. ஆமென். இந்த உபவாசத்துல வந்து நாங்கள் சில வகையான உபவாசத்தை நாங்க பார்ப்போம். අපි විවිධ වර්ගයේ निराहार දෙස අපි බලන්ට යනවා. முதலாவது வந்து ஒரு முழுமையான உபவாசம். අපි පළමුවෙන්ම සම්පූර්ණ වූ निराहारයක් ගැන බලන්ට යනවා. உங்களுக்கு தெரியும் மோசே வந்து யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது ඔබ දන්නවා මෝසෙස් ඇවිල්ලා නිග්මයාම 31 වෙනි පරිච්ඡේදය අපි බලනකොට 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. නිග්මයාම 34 වෙනි පරිච්ඡේදයේ 28 වෙනි පදයේ මෙන්න මෙහෙම කියනවා. நான் வாசிக்கிறேன். ඔහු දහවල් 40ක්ද රෑ 40ක්ද කෑම නොකා වතුර නොබී එහි ස්වාමින් වහන්සේ සමග සිටියේය. උන්වහන්සේ ගිවිසුමේ වචන වන ආඥා 10 ලෑලිවල ලියා දුන්සේක. ஆமென். அங்கே பார்க்கிறோம், அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாட்கள் கர்த்தரோடு கூட இருந்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். சலோமி. මේ ස්ථානයේ කියනවා ඔහු ඇවිල්ලා දහවල් 40කුත් රෑ 40කුත් කෑම බීම නොකා සිටියා කියලා. இது வந்து ஒரு முழுமையான உபவாசம். அதாவது வந்து சாப்பாடும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல் நீண்ட நாட்கள் இருக்கின்ற ஒரு உபவாசம். මේක ඇවිල්ලා සම්පූර්ණ නිරහාරයක් කෑමවත් වතුරවත් නොබී ආහාර නොගැනීම ඇවිල්ලා සම්පූර්ණ නිදහස මේ නිරහාරයක්. இந்த மோசே இருந்த இந்த உபவாசம் வந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உபவாசம். මේ මෝසෙස් සිටියව මේ නිරහාරය ස්වභාවයට එපිටින් ගියව නිරහාරයක්. என்ன சொன்னா 40 நாட்கள் சாப்பாடும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல் இருக்கிறார். මන්ද දවස් 40ක් කෑමක් නැතුව වතුරක් නැතුව ඔහු සිටියා. வேதத்துல வந்து இந்த சாப்பாடும் தண்ணீரும் இல்லாமல் குறுகிய நாட்கள்ல இருந்த உபவாசத்தை நாங்க பார்க்க முடியும். දේව වචනේ ඇවිල්ලා කෙටි කාලයක් තුළ මේ කෑම වතුර කිසිවක් ගන්නේ නැතුව හිටපු නිරහාරයන් අපි දකිනවා. யோனா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த நினிவே நகரம் முழுவதும் 3 நாட்கள் வந்து புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருக்கிறார்கள். අපි යෝනා 3 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ බලනකොට මේ නිනිවේ නගරේ ඇවිල්ලා සම්පූර්ණයෙන්ම දවස් 3ක් කෑමවත් වතුරවත් ගන්නේ නැතුව නිරහාරව හිටියා කියලා. ஆமென். அதுபோல எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அங்க எல்லா யூத மக்களும் வந்து அங்க அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ඉතින් ඒ වගේම අපේ එස්තර් රැජිනගේ කතාව ගන්නකොට ඒ යුදෙව් ජනයන් දවස් 3ක් ඇවිල්ලා නොකා නොබී සිටියා කියලා දේව වචනයේ සඳහන් වෙනවා. அதுபோல புதிய ஏற்பாட்டில் நாங்க பார்க்கும் பொழுது பவுல் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது தேவனை சந்தித்த பொழுது அங்கே வசனம் சொல்கிறது. நாங்க எடுத்துக்கொள்ளும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாங்க வாசிப்போம். අපි කියවමු ඒ වගේම අලුත් සබහාරංචි පොත් ගන්නකොට අලුත් ගිවිසුමේදී පවුල් තුමා ඇවිල්ලා ඉන්නව නිරහාරයක් අපේ ක්‍රියා அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாங்க வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. මේ ස්ථානයේ කියනවා ඔහු දවස් 3ක් අන්ධයෙකුසේ කෑමවත් බීමවත් නොගෙන සිටියේ කියලා කියනවා. ஆமா, நீங்க பார்க்கும் பொழுது இது வந்து சாப்பாடும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல் இருக்கிற உபவாசம். මේ ස්ථානයේ අපි බලනවා කෑම සහ වතුර නැතිව තියෙනව නිරහාරයක්. அல்லேலூயா.
ஹalleluya. ஆகவே இந்த உபவாசம் வந்து நீங்க 3 நாளைக்கு அதிகமாய் போகாமல் இருப்பது நல்லது. ඉතින් මේ නිරහාරය ඇවිල්ලා ඔයගොල්ලෝ දවස් 3කට අධිකව නොයා සිටීම හොඳයි. நம்ம என்ன சொன்னா மோஸ்ட்லி 40 நாள் இருந்தது வந்து அது வந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. මන්ද මෝසෙස් දවස් 40ක් හිටියා කියන්නේ ඒක ස්වභාවයට පිටින් ගිය දෙයක්. அப்ப நீங்க வந்து உணவையும் தண்ணியும் இல்லாமல் உபவாசம் இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க 3 நாள் இருக்கலாம். அதுக்கு மேல நீங்கள் இருப்பது வந்து அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்றோம். ඉතින් ඔබ ඇවිල්ලා කෑමවත් වතුරවත් නොගෙන දවස් 3ක් සිටියොත් හොඳටම ඇති. ඊට වඩා යන්නට හොඳ නැහැ කියලා තමයි කියන්නේ. என்ன சொன்னா பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பவுலும் 3 நாள் அல்லும் பகலும் அவங்க சாப்பிடாமல் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார். யோனாவோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எஸ்தர்லாம் 3 நாட்கள் அவங்க வந்து உணவும் இல்லாமல் தண்ணீரும் இல்லாமல் இருக்கிறார்கள். අපි දැන් බලමු පෞල්තුමාගේ යෝනාගේ වගේම එස්තර රජිනගේ මේගොල්ලන්ගේ ජීවිතයන් තුළ දවස් 3යි මේගොල්ලෝ ඉන්නේ දවල් කෑම බීම නැතිව. ஆமென் ஹல்லேலூயா. நான் හalleluya. விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாருமே ஒரு நேர உபவாசத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி. විශ්වාස කරනවා ඔයගොල්ලෝ හැමෝම සම්පූර්ණ නිරහාරයෙන් සිටී කියලා. ரைட். நீங்க ஒரு நேரம் இருக்கலாம், 2 நேரம் இருக்கலாம். சரி நைட்ல சாப்பிடலாம். நீங்க எடுக்கிற டிசிஷனோட இந்த உபவாச கூட்டத்தை நீங்க செய்து கொண்டு போகலாம். ஆனா கட்டாயம் ஒரு நேரம் இருந்தே ஆகணும். ඉතින් ඔයගොල්ලෝ එක වෙලාවක් ඉන්න පුළුවන් නැත්නම් දෙවේලක් ඉන්න පුළුවන් රැට ඉන්න පුළුවන් නමුත් කොහොම හරි එක වේලක් හරි ඔයගොල්ලෝ නිරාහාරව ඉන්නට අවශ්‍යයි. ஆமென். அடுத்தது வந்து இயல்பான உபவாசம், அதாவது நார்மல் ஃபாஸ்டிங் குறித்து நாங்க பார்ப்போம். ඊළඟට අපි බලමු සාමාන්‍ය නිරාහාරය පිළිබඳව. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළවේ ජීවත් වෙනකොට எங்களுக்கு தெரியும் அவர் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். අපි දන්න උන්වහන්සේ දවස් 40ක් නිරාහාරව හිටියා කියලා. இந்த இடத்துல வந்து வேதத்துல சாப்பாடும் தண்ணீரும் இல்லாமல் இருக்கிற உபவாசத்தை வந்து வேதம் வந்து எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இவர்கள் குடியாமலும் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ඉතින් මේ ස්ථානයේ දේව වචනය සඳහන් වෙනවා වතුර සහ කෑම බීම ආහාරයක් නොගෙන ඉන්නව නිරාහාරයක් ගැන. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லும் பொழுது නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන දේව වචනේ පවසනකොට லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது සුද්ධ වූ ලූක් පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 2 වෙනි පදය ඔබලා කියවනකොට அங்கே வசனம் சொல்லுகிறது 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார், அந்நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මේ ස්ථානයේ කියනවා උන්වහන්සේ 40 දවසක් වනයේ ගෙන යනු ලැබූසේක. ඒ දවස්වලදී උන්වහන්සේ කිසිවක් නොකා නොබී සිටීසේක. ඒ දවස් නිමව පසු උන්වහන්සේට බඩගිනි විය. அப்புறம் நாங்க பார்க்கும் பொழுது இவர் ஒன்றும் புசியாமல் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய குடிக்காமலும் இருந்தான்னு சொல்லி இந்த வேதத்துல சொல்லவில்லை. මේ ස්ථානයේදී පැහැදිලිව කියනවා උන්වහන්සේ නොකා සිටීසේක කියලා. නමුත් නොබී සිටියසේක කියලා කියලා නැහැ. நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் சாப்பிடாமல் இருந்திருப்பார். මා විශ්වාස කරනවා ස්වාමීන් වහන්සේ කෑම කන්න නැතුව ඉන්නේ නැති. ஏன்னா உபவாசத்துல வந்து தண்ணீரும் குடிக்காமல் இருந்ததை பற்றி வேதத்துல வந்து அது மிகவும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ඉතින් වතුරක් නොබී සිටියපු කෙනෙක් ගැන දේව වචනේ ඇවිල්ලා ඒක හොඳට ලකුණු කරලා පෙන්නනවා. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து ஒன்றும் புசியாமல் இருந்தார் என்று மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. මේ ස්ථානයේ කියලා තියෙන යේසුස් වහන්සේ නොකා සිටීසේක කියලා විතරයි. இந்த உபவாசம் வந்து நாங்க சாப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் தண்ணீர் பானங்களை அருந்தி கொண்டு நாங்க உபவாசம் இருக்கலாம். ඉතින් මේ නිරාහාරය ඇවිල්ලා අපි කන්න නැතුව ඉන්න පුළුවන්. නමුත් අපිට ඇවිල්ලා වතුර ඒ විදිහේ දේවල් අපිට බොන්න පුළුවන්. கூடுதலாக நாங்க எல்லாருமே இப்படிப்பட்ட உபவாசத்தை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ඉතින් අපි සාමාන්‍යයෙන් මේ ආකාරයේ නිරාහාරයක් තමයි අපි කරන්නේ. நம்ம நாங்க உணவு சாப்பிடாமல் தண்ணீர் அருந்தி கொண்டு இருக்கிற உபவாசம். අපි නොකා සිට වතුර පමණක් දියර වර්ග පමණක් ගන්නා වූ නිරාහාරයක්. ஆமென் ஹல்லேலூயா. හalleluya. இன்னொரு உபவாசம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. තවත් නිරාහාරයක් ගැන මේ ස්ථානයේ කියලා තියෙනවා. தானியேல் இருந்த உபவாசம். දානියෙල් සිටියා වූ නිරාහාරය. இது வந்து ஒரு பகுதி நேர உபவாசம்னு சொல்லி நாங்க சொல்லலாம். මේක ඇවිල්ලා එක කොටසක නිරාහාරයක් කියලා අපිට කියන්න පුළුවන්. அப்படி என்று சொன்னால் நாங்க வந்து இப்ப இனிப்பு பாண்டங்கள், இறைச்சி வகைகள் இப்படியான சாப்பாடு, திராட்சை ரசத்தை வந்து அவர் வந்து சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்த உபவாசத்தை நாங்க பார்க்கிறோம்.
මේ නිරහාරය ඇවිල්ලා සාමාන්‍යයෙන් මස් මාළු මාංශ ඒ වගේම බීම වර්ග මිදියුෂ වගේ දේවල් ඔහු ඇවිල්ලා ප්‍රතික්ෂේප කරා. தனியாக வந்து சில நேரங்களில் மரக்கறி மாத்திரம் சாப்பிடுற உபவாசங்கள். සමහර වෙලාවට එළවලු විතරක් කන එක නිරහාරයක්. இதுல பாருங்க தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, දානියෙල් පොතේ 10 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ කියනවා அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியை திராட்சரசமும் என் வாய்க்கு போகவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මේ ස්ථානයේ කියනවා ඒ දවස් පහු වෙන තෙක් මම මාගේ මුඛයෙන් කිසිම මස් මාළු කිසිවක් නොගත්තෙමි කිසි මිදි උෂයක්ද නොබීවෙමි කියලා. ஆமா, இதுதான் கடுமையான உபவாசம். මේක තමයි වඩාත් වැදගත්ම වූ නිරහාරය. ஏன்னா சாப்பிடாம இருக்கலாம், අපිට කන්න නැතුව ඉන්න පුළුවන්. ஆனா இறைச்சி சாப்பிடாம இருக்கலாம். නමුත් මස් මාළු කන්න නැතුව ඉන්න බෑ. ஆமென். ආමේන්. இது வந்து இவர்கள் சாப்பிடுறார்கள், இறைச்சி வகைகள், அதாவது வந்து இனிப்பு வகைகளான நல்ல சாப்பாடு சாப்பிடாமல் அந்த சில காரியத்தை வந்து ஒதுக்கி வெஜிடபிள் மாத்திரம் அப்படியான சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிற உபவாசத்தை குறிக்கிறது. ඉතින් මේක ඇවිල්ලා සාමාන්‍යයෙන් ඒගොල්ලෝ කෑම කනවා. නමුත් මස් මාළු මිදියුෂ මේ විදිහේ දේවල් වලින් තොර වූ නිරහාරයක් වගේ අපිට පේනවා. ஆமென். இப்படிப்பட்ட உபவாசத்தை நீங்க இருக்கலாம். அதாவது வந்து பகுதி நேரமான உபவாசம். நீங்க தனியா வந்து வெஜிடபிள்ஸை மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு நாங்கள் இறைச்சி வகைகளை தவிர்த்து கொண்டு எங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற உபவாசம். මේ නිරහාරය ඇවිල්ලා මස් මාංශ වලින් තොරව මිදියුෂ වලින් තොරව අපිව පාලනය කරමින් එළවලු පමණක් අපි අරගන්නා වූ නිරහාරයක්. ஆமென். ஸோ இன்னொரு வகையான உபவாசத்தை நாங்க பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா உணவு இல்லாத, அதாவது வந்து நாங்க சாப்பிடலாம், තවත් වර්ගයේ නිරහාරයක් අපිට දකින්නට පුළුවන්. අපි ආහාර ගන්න පුළුවන්. ஆனா சில காரியங்களை வந்து தவிக்கிற உபவாசம். නමුත් සමහර ඒ අතරින් සමහර දේවල් ප්‍රතික්ෂේප කරන්නා වූ නිරහාරයක්. இது வந்து நாங்க எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இப்ப அதிகமாய் மருந்து குடிக்கிறவர்கள், டேப்லெட்ஸ் யூஸ் பண்றவர்கள், මේක ඇවිල්ලා ගොඩක් වෙලාවට ඖෂධ වර්ග පානය කරන අය, குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கிறவர்கள், දරුවන්ට මව් කිරි දෙන අය, அது மாதிரி வந்து பிரெக்னன்ட் கர்ப்பமா இருக்கிற தாய்மார், ඒ වගේම ගර්භණී මව්වරු, இப்படிப்பட்டவங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க சாப்பிடலாம். මේ විදිහේ අය ඇවිල්ලා ඔයගලන්ට කන්න පුළුවන්. ஆனா நாங்க வளமையா அன்றாடம் கொடுக்கிற நேரங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாங்க ஒதுக்கி கூடுதலா ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். නමුත් සාමාන්‍ය ලෙස අපි අපේ එදිනෙදා ජීවිතයේදී අනිත් දේවල් වලට ලබා දෙන කාලය අපි වෙන් කරලා ඒ කාලය යාඥාවට සහ දෙවියන් වහන්සේගේ වචනය මෙනෙහි කිරීමට යොදවන්න පුළුවන්. இத பாருங்க, தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்க பாருங்க. அவர் வந்து ருசிகரமான அப்பம், மற்றது வந்து இறைச்சி வகையில் திராட்சரசத்தின் வாய்க்கு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொல்றார், நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லைன்னு சொல்லுகிறார். බලන්න මේ ස්ථානයේ දානියෙල් 10 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදයේ මම රස ආහාර කෑවේවත් මස් හෝ මුද්දික පානය මාගේ කටට ගත්තේවත් තෙල් ගාගත්තේවත් නැත කියලා කියනවා. இப்ப பாருங்க, இவர் அதை மட்டும் செய்யாமல் இன்னொரு காரியத்தை அங்க விட்டு கொடுக்கிறார். சொல்றாரு, பரிமள தைலத்தை நான் பூசிக்கொள்ளவில்லை. ඉතින් ඒක විතරක් ආහාර ගැනීම විතරක් නෙමෙයි කරලා තියෙන්නේ. එයා බලන්න මම තෙල් ගාගත්තේ නෑ. ඒක දෙයක් කැප කරනවා එයා. சில காரியங்கள், உதாரணமா சொல்ல போனா சோசியல் மீடியாஸ், அதே மாதிரி நாங்க வெளியில போயிட்டு பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸோட கெதர் பண்றது, இப்படியான சீரியல்ஸ், டிராமா, மூவி, டிவி இப்படியான காரியங்களை தவிர்த்து அந்த நேரத்தை வந்து நாங்க ஆண்டவருக்கு கொடுத்து ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நாங்கள் நேரத்தை கொடுப்பது. ඉතින් සමහර දේවල් අපි යාළුවන් එක්ක එළියට යන එක, සමහරලාට අපි සෝෂල් මීඩියා යූස් කරනවා, ටීවී බලනවා, එතකොට මොනවාද අපේ ටෙලිඩ්‍රාමාස් බලනවා. මේවා කැප කරලා ඒ කාලය දෙවියන් වහන්සේට ලබා දීම තමයි මේ ස්ථානයේ සඳහන් වෙන්නේ. ஹல்லேலூயா. හලෙලූයා. இப்படிப்பட்ட
விதவிதமான உபவாசங்கள் இருக்கு. ஏன்னா உங்களோட சில நேரம் உங்களோட உடல்நிலை வந்து மோசமா இருக்கு. நீங்க அதிகமா மருந்து யூஸ் பண்ணுவா இருப்பீங்க. உங்களுக்கு சாப்பாடு தேவை, அது மாதிரி பிரச்சனை. இப்படியானவங்க வந்து நீங்க சாப்பிட்டு கொண்டு கூடுதலான டைமை வந்து ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கொடுத்து கொண்டிருக்கிற உபவாசம். මෙවැනි ආකාරයේ නිරාහාරයක් කියන්නේ සමහර වෙලාවට ඔයගොල්ලෝ අධිකව ටැබ්ලට් යූස් කරන්න පුළුවන්. ඔයගලන්ගේ ඇඟ දුර්වල වෙලා තියෙන්න පුළුවන්. ඔයගොල්ලෝ කෑම කන්න පුළුවන්. නමුත් අධිකව ඒ කාලය දෙවියන් වහන්සේට යොමු කරන්න පුළුවන් නිරාහාරයක්ද තියෙනවා. ஆமென். இப்ப நாங்க உங்களுக்கு சொல்ற காரியம், இந்த 21 நாள் நீங்க சாப்பிடாமல் இருக்கலாம். தண்ணீர் அது மாதிரி தண்ணீர் பான வகைகள் நீங்க அருந்திக் கொண்டிருக்கலாம். ஒரு நேரம் அல்லது 2 நேரம் நீங்க தொடர்ச்சியாக இந்த 21 நாள் எங்களோடு சேர்ந்து நீங்க உபவாசம் இருக்க முடியும். නමුත් අපි කියන අපේ නිරාහාරය ඇවිල්ලා ඔයගොල්ලෝ ඇවිල්ලා ආහාර ගන්නේ නැතිව අපිත් එක්ක වේලක් හෝ දෙවේලක් දවස් 21ක් ඔයගොල්ලන්ට නිරාහාරව ඉන්න පුළුවන්. නොකඩවා වතුර පමණක් දියර වර්ග පමණක් ඔයගොල්ලන්ට ගන්නට පුළුවන්. ஆமென். சில பேர் நீங்க யோசிக்கலாம், உபவாசம் வந்து ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்றாரு, நீ உபவாசம் இருக்கும் பொழுது நீ வந்து ரகசியமா அறைக்குள்ள நீ வந்து இருக்கணும். வெளியில யாருக்குமே தெரியாது. அந்தரங்கத்துல இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனை கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ඉතින් සමහර වෙලාවට ඔයගොල්ලෝ හිතන්න පුළුවන් මත්තේයු 6 වෙනි පරිච්ඡේදයේ තියෙනවා නිරාහාරව ඉන්නේ කොහොමද? ඒ රහසින් කාමරේ දොර වහගෙන හිසේ තෙල් ගහගෙන රහසින් ඇවිල්ලා පියාණන් වහන්සේ නුඹව දකිනවා කියන එක තමයි නිරාහාරය කියලා ඔයගොල්ලන්ට හිතන්න පුළුවන්. ஆமென். அப்படிப்பட்ட தனிப்பட்ட உபவாசம் இருக்கிறது. මෙවැනි පෞද්ගලික නිරාහාර තිබෙනවා. ஆனா வேதத்துல வந்து அநேக பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணப்பட்ட உபவாசங்கள் இருக்கிறது. නමුත් දේව වචනේ ඇවිල්ලා සමාජගත කරන ලද නිරාහාර වර්ගයන් තියෙනවා. நினிவே பட்டணத்துடைய ராஜா வந்து எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறான். எல்லாரும் நீங்க கட்டாயம் 3 நாள் உபவாசம் இருக்கணும்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். නිනිවේ නගරේ රජතුමා කියනවා දවස් 3ක් අනිවාර්යෙන් ඕගොල්ලෝ හැමෝම නිරාහාරව ඉන්න ඕනේ කියලා ආඥාවක් නිකුත් කරනවා. அதுபோல எஸ்தர் ராணி என்ன சொல்றான்னு சொன்னா, அங்க உள்ள எல்லா யூதர்களுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் எங்க இருந்தாலும் இந்த 3 நாள் உபவாசம் இருக்க வேணும்னு சொல்லி ஒரு பப்ளிக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார். ඉතින් මේ එස්තර් රජින මොනවද කරන්නේ? පොදු ආඥාවක් නිකුත් කරනවා. එහි සිටිනා හැම යුදෙව්වෙක්ම ඔගොල්ලෝ දවස් 3ක් නොකා නොබී නිරාහාරව ඉන්න ඕනේ කියලා. அதுபோல எஸ்ட்ரா வந்து மக்களை உபவாசத்துக்கு அழைக்கிறார். ඒ වගේම එස්ත්‍රා ඇවිල්ලා ජනයන්ව නිරාහාරව ඉන්න කියලා කැඳවනවා. சாமுவேல் தீர்க்கதரிசி தேசம் முழுவதையும் அங்கே உபவாசத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். සාමුවෙල් අනාගත වක්තතුමා සම්පූර්ණ දේශයටම නිරාහාරව ඉන්නවා කියලා කියනවා. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் நீங்க 2-3 வாசிக்கும் பொழுது අලුත් ගිවිසුමේ ක්‍රියාපොතේ 13:2-3 කියවනකොට இங்க சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் வந்து உபவாசம் பண்ணி அவருக்கு பணிவிடை செய்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. මේ ස්ථානයේ කියනවා දෙවියන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ගෝලය ඇවිල්ලා නිරාහාරව සිට උන්වහන්සේට මෙහි කළෝය කියලා. இது வந்து இணைந்து இருக்கிற உபவாசம், ஒரு கோஆபரேட் ஃபாஸ்டிங் பிரேயர். මේක ඇවිල්ලා එක්සිත්ව කරන්නා වූ එකතුව කරන්නා වූ එක නිරාහාරයක්. ஆமென். இதைத்தான் நாங்க செய்யறோம். அது வந்து எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்து நாங்க எல்லாருமே சேர்ந்து நாங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற காரியம். අපි මේක තමයි කරන්නේ හැමෝටම අපි කැඳවීමක් දීලා අපි එක්කම එකතු වෙලා එක්සිත් වෙලා නිරාහාරව ඉඳලා යාඥා කිරීමක්. ஹல்லேலூயா. හalleluya. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாய் சில காரியங்கள் எங்க இருக்கும்னு சொல்லி. විශ්වාස කරන ඔබට පැහැදිලිව යම්කිසි දේවල් තේරෙන්නට ඇති කියලා. இப்படியான உபவாசங்களை நீங்க இருக்க முடியும். මෙවැනි වූ නිරාහාරයන් ඔබට ඉන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. சோ நாங்க உபவாசம் இருக்கிறதால எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது? ඉතින් අපි නිරාහාරව ඉන්නකොට අපේ ජීවිතය තුළ මොන වගේ දේවල් සිදු වෙනවද? வேதத்துல உபவாச ஜெபத்துல ஜெபித்து அங்கே பலன் கிடைக்கவில்லைன்னு சொல்லி ஒரு வேதத்துல ஒரு காரியம் இல்லை. දේව වචනේ නිරාහාරව ඉඳලා යාඥා කරලා කිසි ප්‍රතිඵලයක් හම්බුනේ නැහැ කියලා කිසිම දෙයක් සඳහන් වෙලා නැහැ. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. உங்களுக்கு தெரியும், மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவர் வந்து சீசருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். මතේ සුභාරංචි ස්වාමීන් වහන්සේ ගෝලයන්ට එක් දෙයක් කියනවා. இப்போ வந்து பிசாசு திறத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, பிசாசு போகுது இல்லை.
දැන් මේ ගෝලයෝ මේ සිදුවීමේදී යක්ෂයන් දුරු කරන්නට බලනවා. දැන් යක්ෂයා දුරු වෙන්නේ නැහැ. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவே நாங்க ஜெபிக்கிறோம் பிசாசு போகுது இல்லையேன்னு சொல்லி. දැන් යේසුස් වහන්සේ ගාවට ගිහිල්ලා අහනවා යේසුනි අපි ආඥා කරනවා නමුත් යක්ෂයා දුරු වෙන්නේ නැහැනේ කියලා. அப்ப ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, சில ஜாதி பிசாசுகள் அங்கே உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறொன்றுக்கும் போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ඉතින් යේසුස් වහන්සේ පිළිතුරක් දෙනවා සමහර යක්ෂයෝ ඉන්නවා යාඥාවෙන් සහ නිරාහාරයෙන් මිස ඔවුන්ව කාටවත් එලවන්න බෑ කියලා. ஆமென். இப்ப ஒரு எங்களுக்கு இருக்கிற சில வியாதிகளுக்கு வந்து சாதாரணமா சில டேப்லெட்ஸ் குடிச்சா, சில மருந்து குடிச்சா போயிடும். සමහර රෝග ඇවිල්ලා සාමාන්‍යයෙන් ටැබ්ලට්ස් බිව්වහම ඒ රෝග දුරු වෙනවා. சில வியாதிகளுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நாங்க எடுக்கணும். அதாவது அதிக சிகிச்சையை நாங்க எடுத்துக்கொள்ளணும். ඉතින් සමහර රෝගයන්ට අපි විශේෂිත ප්‍රතිකාර අපි ගන්න අවශ්‍ය දුරු වෙන්න නම්. சோ இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், சில காரியத்துக்கு நீங்க சாதாரணமா ஜெபிக்கும் பொழுது சில காரியத்துக்குரிய பதில் கிடைக்கும், சில காரியம் போகும். ஆனால் சில காரியங்களுக்கு நீங்க உபவாசம் இருந்து ஜெபித்தா தான் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்ல வருகிறார். ඉතින් මේක තමයි ස්වාමීන් වහන්සේ කියන්නේ සමහර දේවල් ඇවිල්ලා අපි යාඥා කරන ක්ෂණයකින්ම දුරු වෙනවා සිදු වෙනවා. නමුත් සමහර දේවල් අපි නිරාහාරයෙන් සහ යාඥාවෙන් සිටිනකොට තමයි දුරු වෙන්නේ සිදු වෙන්නේ. ஆமென். சில என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய குடும்பத்துல சில பிசாசுடைய கிரியைகள், சிலர் எங்களுக்கு விரோதமாய் செய்த மந்திரங்கள், சூனியங்கள், இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு வந்து நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். සමහර දේවල් අපි නිරාහාරව ඉඳලා යාඥා කරනකොට අපේ පවුල තුල කරලා තිබෙනා යක්ෂයාගේ ගුරුකම් හුනියම් මේ විදිහේ දේවල් අපිට පුළුවන් දුරු කරගන්න. அல்லேலூயா. அப்போ உபவாச Hallelujah. ஜெபம் பிசாசுகள் மேல ஒரு வல்லமையை கொண்டு வருகிறது. මේ නිරාහාර යාඥාව යක්ෂයන් මත යම්කිසි බලයක් රැගෙන එනවා. அல்லேலூயா. ஆகவே நீங்க உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு வல்லமை அங்க கிரியை செய்கிறது. ඉතින් ඔබ නිරාහාර ඉඳලා යාඥා කරනකොට ඔබට ඇවිල්ලා අමතර බලයක් ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முதல் அங்க உபவாசம் வந்து ஜெபிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ සේවය පටන් ගන්න කලින් නිරාහාර විඳලා යාඥා කරන්න පටන් ගන්නවා. ஆண்டவர் கேட்கிறார், நீங்க உபவாசியாமல் இருப்பது என்னன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ස්වාමීන් වහන්සේ කියනවා ඔබ නිරාහාර වෙන්නේ නැත්තේ ඇයි කියලා අහනවා. அல்லேலூயா. நீங்க හalleluya. உபவாசம் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. ඔබ නිරාහාර විඳලා යාඥා කරනකොට ඔබට අමතර බලයක් ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. அல்லேலூயா. நாங்க பிசாசுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்கிறோம் நாங்க அவங்களுக்கு. අපි යක්ෂයාට කියලා මේ විශේෂ ප්‍රතිකාරයක් අපි ලබා දෙනවා. அல்லேலூயா. හalleluya. உபவாசம் இருக்கும் பொழுது இன்னொரு காரியம் நடக்கிறது. මේ නිරාහාර වෙනකොට තව දෙයක් සිද්ධ වෙනවා. இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து முடித்ததுக்கு பிறகு යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නිරාහාරව ඉඳලා අවසන් කරාට පස්සේ 4ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ලූක් 4 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදේ කියනවා அங்கே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. දේව දූතයෝ ඇවිල්ලා උන්වහන්සේට මෙහෙ කළෝය කියලා කියනවා. அல்லேலூயா. හalleluya. உபவாசம் இருக்கும் பொழுது அங்கே தேவதூதருடைய ஒத்தாசை எங்களுக்கு கிடைக்கிறது. අපි නිරාහාරව ඉන්නකොට දෙවියන් වහන්සේගේ උපකාරය අපිට හම්බ වෙනවා. அல்லேலூயா. හalleluya. ஆண்டவர் உபவாசம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ නිරාහාරව ඉඳලා කරන්නා වූ යාඥාව අපෙන් බලාපොරොත්තු වෙනවා. அல்லேலூயா. හalleluya. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்றைய நாட்களில் நாங்கள் எப்படிப்பட்ட உபவாசங்களை நாங்கள் இருப்பது, எப்படிப்பட்டதான வகையான உபவாசங்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ඉතින් ප්‍රේමවන්තයනි අපි බැලුවා මොන මොන ආකාරයේ නිරාහාර තිබෙනවද කියලා. இன்னொரு காரியத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். 7 மணியோட நாங்கள் இந்த ஜெபத்தை நாங்கள் முடிக்கிறோம். காரணம் வேலைக்கு போறாங்க, ஸ்கூல்ஸ் போறாங்க, அது பிஸியான டைம். நாங்கள் ஒரு 1 hour ப்ரே பண்ணி முடிக்கிறோம். ඉතින් මේ අපි ඇවිල්ලා මේ උදෑසන 7න් මේ යාඥාව අවසන් කරන්න හේතුව ගොඩක් වැඩට යන අය ඉන්නවා, ඉස්කෝලේ යන අය ඉන්නවා. ඉතින් ඒක නිසා තමයි අපි 7ට අවසන් කරන්නේ. ஆனா நீங்க அந்த ஃபாஸ்டிங் மைண்டோட கூட நீங்க இருங்க. නමුත් ඔබ ඒ නිරාහාර සිතුවිල්ල සමග දවස ගෙවන්න. நீங்க வேலைக்கு போற டைம்ல, சமைக்கிற டைம்ல, டிராவல் பண்ண டைம்ல நீங்க
உள்ளான மனுஷனுக்குள்ள ஜெபித்துக் கொண்டு உள்ளுக்குள்ள ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். ඔබ වැඩ කරන තැන ඒ වගේම ඔබ යන්නා වූ ස්ථානවලදී ඔබ ගමන් කරනකොට එන විට මේ හැම වෙලාවෙම යාඥා සිතුවිල්ල ඔබ තුල තිබෙන්නට අවශ්‍යයි. நாம கூடுதலா இந்த நாட்கள்ல நீங்க ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் கூடுதலான டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. වැඩි වශයෙන් ඔබ ඇවිල්ලා යාඥාවෙන් දේ වචනය මෙනෙහි කිරීම තුළින් ඔබේ කාලය ඔබ ගත කරන්න. நாம இந்த 21 நாள் வரைக்கும் சில காரியங்கள் நாங்க ஒதுக்கி சில காரியங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு நாங்க தொடர்ச்சியாய் நாங்க இந்த உபவாசத்தை நாங்க செய்வோம். අපි මේ දවස් 21 වෙනකන් සමහර දේවල් අපි අයින් කරමින් සමහර දේවල් අපි පාලනය කරමින් අපි ඇවිල්ලා මේ දවස් 21 निराहारව සිටිමු. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவ மனுஷர்கள் ஊழியக்காரர் வந்து இதனுடைய வார்த்தை குறித்து பேசுவார்கள், வர்ஷிப் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாய் இது நடந்து கொண்டிருக்கும். ඉතින් එක එක දවස්වලදී එක එක දේව මනුෂ්‍යයන් ඇවිල්ලා යනවාසගේ වචනයෙන් මඟ පෙන්වයි වර්ෂිප් සිදුවේ. ஆமென். நாங்க கண்களை மூடி நாங்க ஜெபிக்க போகிறோம். අපි දැස් වසාගෙන අපි යාඥා කරන්නට යනවා. ஆண்டவர் எங்களை வழிநடத்தும்படியாய் ස්වාමීන් වහන්සේ අපේ මඟ පෙන්වන පිණිස எப்படிப்பட்ட உபவாசத்திற்கு தீர்மானித்திருக்கிறீங்களோ ඔබ මොන ආකාරයේ निराहाරයක් ඉන්න තීරණය කරලා තියෙනවද? அதை தொடர்ச்சியாய் நாங்க செய்யத்தக்கதா එය නොකඩවා කරන පිණිස எந்த தடை வராதபடி කිසි බාධාවක් නොපැමිණෙන පිණිස இந்த 21 நாளும் நாங்கள் போராடி ஜெயிக்கத்தக்கதா අපි මේ දවස් 21ම අපි ඇවිල්ලා පුර බදලා ජය ගන්න පිණිස கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ස්වාමීන් වහන්සේ අපට උපකාර කරන්න කියලා. அப்படியே கண்களை மூடி நாங்க கொஞ்ச நேரம் நாங்க ஜெபம் பண்ணுவோம். අපි ஹalleluya. දැන් වසාගෙන ටික මොහොතක් යාඥා කරමු. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல முதலாவது நாட்கள் ஆண்டவரே, எப்படிப்பட்டதான உபவாசத்திற்கு நாம் தீர்மானித்திருக்கிறோமோ தொடர்ச்சியாய் நாங்கள் ஜெபிக்கத்தக்கது, தொடர்ச்சியாய் ஆண்டவரே இந்த உபவாசத்து சிந்தையோடு நாங்கள் காணப்பட்டதாக ஆண்டவருடைய வாழ்க்கையில் நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தமுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க. நீங்க நடத்துங்க. நீங்க நடத்துங்க. ஆத்மாவுக்கு நல்ல 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 ஆண்டவர் சோர்வான உணவை கொடுத்து ஆண்டவர் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் தொடர்ச்சியா ஜெபிங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். ஆமென். ආඥා කරන්න දේව අභිමුඛයේ ඔබ සමග තිබේ. ஆமென். நாங்கள் ஒரு 2 விண்ணப்பம் ஒவ்வொரு நாளும் சில விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். 2 விண்ணப்பத்துக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்க போறோம். எங்கள் மத்தியில் அருமையான சகோதரர் மனோஜ் இருக்கிறாரு. அவர் எங்களை விண்ணப்ப பகுதிக்குள்ளாய் நடத்துவார். அவரோட சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். අපි ආඥා ඉල්ලීම වලට අපි නොකඩවා ආඥා කරන්නට යනවා. අද දවසේදී ආඥා ඉල්ලීම් දෙකක් උදෙසා අපි ආඥා කරන්නට යනවා. සහෝදර මනෝජ් ඉන්නවා මඟ පෙන්වන පිණිස ඔය ආඥාව තුළ මඟ පෙන්වයි. ஹல்லேலூயா. ஓகே கேக்குதா சொன்னா கேக்குது பிரதர், கேக்குது. அப்படியே ஒருமனப்பட்டவர்களா நம்ம செபிப்போம். முதலாவது இந்த 21 நாள் பாசிட்டிவ் பிரேயர் ஆண்டோட கருத்துல ஒப்பு கொடுத்து செபிப்போம். தடைகளை டிரான்ஸ்லேஷனோட போங்க சரௌண்டிங். ඕකේ අම්මා. අපි විශේෂයෙන් අපි ආඥා කරමු මේ දවස් 21 තුළ මේ निराहाර යාඥාවට තියෙන බාධාවන් අපි විනිවිද අපි ආඥා කරමු. தடைகளை ஆண்டவர் உடைத்து போடும்படியாய் இதுல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாய் இன்னும் புதிதாக வர இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த பாசிட்டிவ் பிரேயர்ல கலந்து கொள்ள அவர்களுக்கும் தடைகளை நீக்கி அழைத்து வரும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கும். අපි කැප කරලා යාඥා කරමු බාධාවන් සියල්ල බිඳින පිණිසත් ඒ වගේම මේට සහභාගී වෙලා වෙන්න ඉන්නා වූ සියලු දෙනා සහභාගී කරන පිණිසත් අපි මේ මොහොතේදී අපි යාඥා කරමු. ஒருமனப்பட்ட அப்படியே நாங்கள் අපි එක්ක වෙමින් අපි යාඥා කරමු. හalleluya.
வல்லவரே வல்லவரே பெரியவரே அன்மியூட் பண்ணி கொஞ்சம் நம்ம ஜெபம் பண்ணோம். ஹalleluya. தடைகளை ரிபா உடைக்கிற காலா ஷத்ரபு ரிபா தடைகளை கஷந்தர உடைக்கிற இயேசுவின் நாமத்தில் தூராய் பெரிய இயேசுவின் நாமத்தில் காரியங்களை செய்கிற ஆண்டவரே தகப்பனே இன்னைக்கு ஆரம்பிக்கிற ஆண்டவரே இந்த ஜெபம் ஆண்டவரை முடியும் வரைக்கும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே கூட இருந்து நடக்கட்டும். தடைகளை உடையும் இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் உடைந்து போட தடைகளை எல்லா உடைத்து தடைகளும் உடைந்து போட கட்டுகளை உடைத்து கொடுங்க இயேசுவின் எல்லா நாமத்தில் அது ஆரம்பம் மட்டமானாலும் அபூர்வமாக இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே ஜெபம் ஆண்டவரே இந்த பாஸ்டிங் பிரேயர் முடிவுல நாங்கள் ஒரு அற்புதத்தை காண, ஒரு மாற்றத்தை காண, ஒரு எழுப்புதலை காண ஆண்டவரே தகப்பனே கர்த்தர் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அற்புதமான காரியங்களை செய்கிற தகப்பன். ஓ ராபா ஷிகத்தாலா ராபா ரிகத்தா ராபா ஷிமதாலா ராபா ரிகத்தோரோ முரியாந்தே லேலி லேலி புஷிகத்தாலா ராபா. நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம், நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். ராகத்தா ராமா ரியாந்தோ பாபா அற்புதத்தை காணத்தக்கதாக ஆரம்பித்தோம் அதே காரியத்தை காணத்தக்கதாக எல்லா தடைகள், எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், அசதிகள், நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனை வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தடைகள் வராதபடி, குழப்பங்கள் வராதபடி இயேசுவின் தொடர்ச்சி 21 பயணிக்க காத்திருக்க புதிய நபர்களை இன்னும் புதிய நபர்களை இழந்த ஆண்டவரே, இன்னும் அநேகர் வாஞ்சையோடு கலந்து கொள்ள ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் தடையின்றி கூட்டிக் கொண்டு 11 பேர் மாத்திரம் இருக்கலாம். முடிவுலே ஆண்டவரே நாங்கள் ஒரு அற்புதத்தை காண, தேசத்தில் அநேகர் இணைந்து ஜெபிக்க, தேசத்திற்காக பாரப்பட உதவி செய்யுங்க. கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அடுத்ததா ஜெபித்துக் கொள்வோம் எங்களுடைய தேசத்துக்காக. தேசத்தை ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அதே போல வருகிற தேர்தலையும் ஆண்டோடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க போகிறோம். අපි දේශීය ස්වාමීන් වහන්සේගේ හස්තයට කැප කරමු. ඒ වගේම එන්නව ඡන්දය දෙවියන් වහන්සේගේ හස්තයට අපි කැප කරමු. அவர் ராஜாக்களை அகற்றி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம். උන්වහන්සේ රජවරුන් පහකොට රජවරුන් නැති කරන්නව තැනන් වහන්සේ. அவருக்கு சித்தமான தலைவர்மார்களை இந்த தேசத்திலே அவர் ஏற்படுத்தும்படியாய் උන්වහන්සේට කැමති නායකයන් ස්වාමීන් වහන්සේ දේශය තුල ඇති කරන පිණිස தங்களுக்கு கிடைக்கிற அந்த பொறுப்பை உண்மையும் உத்தமமாய் செய்யற நபர்களை ஆண்டவர் எங்கள் தேசத்திலே எழுப்பும்படியாய் තමන්ට පැවරෙන්නව වගකීම් දේශීය ජනයන් උදෙසා කරන්නව ජනයන් ස්වාමීන් වහන්සේ නැගිටවන පිණිසත් ஆண்டவருடைய கரத்திலே இந்த தேர்தல் பகுதியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதமாய் இதை நடத்தும்படியாய் எங்களுடைய தேசத்திலே மாற்றங்களை உண்டு பண்ணும்படியாய் දෙවියන් වහන්සේගේ හස්තයට මේ මැතිවරණය බාර කරලා අපි යාඥා කරමු ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත දේශය තුල සිදුවෙන්න අවශ්‍යයි කියලා. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு சேர்ந்து இதை ஜெபிப்போம். செய்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறீர்கள். மாற்றம் உண்டாகட்டும். தேர்தல் பகுதி உடைய கரத்துல தேசத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உண்மையான தலைவர்மார்கள் பயம் உள்ள நீதி உள்ள தேசத்து மேல் ஜனங்களை நேசிக்கிற
ஆண்டவரே. ஆண்டவரே, தகப்பனே, தேவர்கள் தேசத்தில் உண்மையாய் அனைத்தும் தங்களுக்கு ஒரு கிடைத்திருக்கிற மாற்றம் உண்டாவதாக, பொறுப்புகளை சரியான ஒரு முறையில மாற்றம் செய்கிற உண்டாவதாக, நபர்களை மாற்றம் ஏற்படுத்தும்படியாக உண்டாவதாக, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாற்றம் அப்பேற்பட்ட உண்டாவதாக, உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் மாற்றம் கொடுங்க உண்டாவதாக. ஆண்டவரே. அப்பேற்பட்ட உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. கண்டிஷன் பணத்துக்காக, குடும்பத்துக்காக, Yes, Lord. ஆண்டவரே தகப்பனே, தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பெருமைக்காக மக்களை சம்பாதிக்கணும் என்றதுக்கு நோக்கத்தோடு ஓடாமல் உண்மையும் உத்தமமாய் தேசத்துக்காக எனக்கு கிடைத்திருக்கிற பொறுப்புக்காக உண்மையாய் நடக்கிற நபர்களாய் மாறணும். மாற்றுங்க ஆண்டவரே. அப்பேற்பட்ட உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பேற்பட்ட உள்ளத்தை கொடுங்க. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீங்க யாரை நியமித்து வைத்திருக்கிறீங்களோ அந்த நியமித்த நபரோடு நீங்க பேசுங்க. நீங்க எடுப்படுங்க. வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும். அந்த சிந்தனை மாறட்டும். அந்த மைண்ட் செட், ஆண்டவரே, அந்த எண்ணங்கள், ஆண்டவரே, எல்லாம் மாறட்டும். அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய சுய திட்டம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவங்களுடைய சுய திட்டம் இப்போது உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது உடைக்கப்படுவதாக, இப்பொழுதே உடைக்கப்படுவதாக, இப்பொழுது உடைக்கப்படுவதாக. நாங்க ஜெபிக்கிறோம், உம்முடைய வார்த்தை அவர்கள் மத்தியில கடந்து போகட்டும். நாங்க ஜெபிக்கிறோம், உம்முடைய வார்த்தை அவர்கள் மத்தியில கடந்து போகட்டும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற தெய்வம் நீர். நீங்க திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஒரு வாசலை திறங்க ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தை புறப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை அவர்கள் மத்தியில கொண்டு செல்லுங்க. உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களை கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். நீங்க யாரை நியமித்திருக்கிறீங்களோ அவங்களோடு பேசுங்க ஆண்டவரே. வருகிற நாட்களில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேர்தல் நாட்களில் கர்த்தர் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுங்க. இந்த தேசத்துல அற்புதங்களை நடப்பீங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தங்களுக்கு கிடைத்திருக்கிற பொறுப்புகளை உண்மை உத்தமாய் செயல்படுகிறவர்களாய் மாற்றுங்க. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. இயேசு மூலம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you, ஓகே. Jesus. Yes, ஆமென். ஹல்லேலூயா. நாங்க விசுவாசிப்போம், இந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் எங்கள் தேசத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். ஆமென். අපි විශ්වාස කරනවා මේ ආඥාව තුළ ස්වාමීන් වහන්සේ අපේ දේශය තුළ වෙනසක් ඇති කරයි කියලා. ஹல்லேலூயா. அது போல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம், தொடர்ச்சியா ஜெபிப்போம். தொடர்ந்தும் அவர் 21 நாளை சம்பூர்ணமாய் ஃபாஸ்டிங் முடிக்கத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முடிவு நாட்கள்ல வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை கர்த்தர் காண்பிக்கும்படியாய் ඒ වගේම පැමිණ සිටින ජනයන් උදෙසා අපි ආඥා කරමු නොකඩවා මේ නිරාහාරය තුළ සම්බන්ධ වෙනටත් අවසානය තුළදී ස්වාමීන් වහන්සේ ඔවුන්ගේ ජීවිත තුළ බලවත් වූ හාස්කමක් කරන පිණිසත් අපි ආඥා කරමු. ஆமென். நான் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். අපි සියල්ල කැප කරලා අපි ආඥා කරලා අවසන් කරන්නට යනවා. இந்த ஜெபம் தான் முடிகிறது, உபவாசம் இன்னும் முடியல. ஆமென். මේ යාඥාවේ කොටස තමයි ඉවර වෙන්නේ, නිරාහාරය ඉවර නැහැ. நீங்க தொடர்ச்சியாய் நேரம் கிடைக்கிற நேரம் தொடர்ச்சி ஜெபியுங்க. නොකඩවා ඔයගලන්ට කාලය හම්බ වෙන වෙලාවන් තුලදී ඔබ යාඥා කරන්න. ஆமென். நாங்க இப்ப எல்லாரும் கண்களை மூடி நாங்க இருப்போம். අපි හැමෝම දැස් වසාගෙන ඉඳිමු. ஆமென். எனக்கு மத்திய அருமையான சிஸ்டர் லக்ஷி அக்கா இருக்கிறாங்க. அவங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. நாங்க எல்லாரும் கண்களை மூடி நாங்க ஜெப சிந்தியோட கூட நாங்கள் காணப்படுவோம். අපි ලක්ෂිත කියමු යාඥා කරන්න කියලා. යාඥා කරනකොට අපි යාඥා සිතුවිල්ලෙන් සිටිමු. ஆமென். சிஸ்டர் ஜெபிச்சு முடியுங்க சிஸ்டர். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை நேரத்திற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்த்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த உபவாச ஜெபத்தை தொடங்கினோமோ அந்த நோக்கம் நிறைவேற நீங்கள் எப்போதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும் தகப்பனே. நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும். எப்போதும் எங்களுக்கு முன்பாக உமது சமூகம் இருக்க வேண்டும் தகப்பனே. தகப்பனே, தேவனே, இங்கே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உச்சந்தலை தொடக்கம் உள்ளங்கால் வரை
உமது ஜீவரத்தம் கொண்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. தொடர்ந்து வரும் காலங்களிலே எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்தை நடத்தி முடிப்பதற்கு வேண்டிய எல்லாவித தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி உமது ஜீவனுள்ள பாதத்திலே வைத்து நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாளை சரியா 6 மணிக்கு ஜெபம் ஆரம்பமாகும். நாங்க சரி 6 மணிக்கு நாங்க ஆரம்பிச்சிடுவோம் என்ற ஒரு மணி நேரம் தொடர்ச்சியா ஜெபிக்கிறபடினால நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. හෙට දවසේදීත් 6ට ආඥාව පටන් ගන්නවා. හරියට 6ට අපි පටන් ගන්නවා. නොකඩවා ඔබ අපත් සමග සම්බන්ධ වෙන්න. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you சலோமி. Thank you எல்லாருக்கும் நன்றி. நிசாந்த், சுகந்த், Okay, bye. God ஷாமினி, bless you. ஷெலானி, மனோஜ், தீபிகா, eventually. Amen. God bless you. Okay, God bless. God bless brother. God bless you.